ரகசியமாக பறக்குது இந்த ஜோடி அப்படின்னு கோலிவுட்ல ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு இருக்காங்க சில விஷமிகள். ஆனா விஷயம் இதுதான் அப்படின்னு கோலிவுட்ல விவரம் தெரிஞ்சவங்க தகவல் சொல்லியிருக்காங்க. விஜய், கீர்த்தி சுரேஷ் இருவரும் பைரவா படத்தோட ப்ரமோஷனுக்காகத்தான் லண்டன் பறக்க இருக்காங்களாம். ஆனா அதுக்குள்ள வம்பு பிடிச்ச சிலர் அதை ரகசிய பயணம் அப்படின்னு கிளப்பி விட போக கோலிவுட்டே இப்ப பரபரப்பாக மாறிடுச்சு. வேலை இல்லைன்னா இப்படித்தான் புத்தி யோசிக்கும் போல வம்புக்குன்னு சில பேர் அலையிறாங்க. போய் வேலை வெட்டிய பாருங்கடா அப்படின்னு கோலிவுட் அவங்க தலையில ஒரு குட்டு வச்சிருக்கு. இளைய தளபதி விஜய், கீர்த்தி சுரேஷ் நடிப்புல பைரவா படம் வர 12ஆம் தேதி பொங்கலை முன்னிட்டு வெளியாக இருக்கு. அந்த படத்தோட ப்ரமோஷன் விஷயமாகத்தான் விஜயும் கீர்த்தி சுரேஷும் லண்டன் பறக்க இருக்காங்க. நல்ல படத்துக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பைரவாவுடைய சாங்ஸும் ட்ரெய்லரும் டீசருமே அந்த படத்துக்கு தேவையான ப்ரமோஷன்களை உண்டு பண்ணிருச்சுன்னே சொல்லலாம். பல மில்லியன்களுக்கு மேல பார்வையாளர்களை தாண்டி போயிட்டு இருக்கிற பைரவா படத்தோட ட்ரெய்லர் விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாது எக்கச்சக்க சினிமா ரசிகர்களோட எதிர்பார்ப்பை எக்கச்சக்கமாக அதிகப்படுத்தியிருக்கு. உலகத்திலே பெஸ்ட் பொன்னாடை இருந்தாங்க. என் டிரைவர்லாம் கீழே பேக்கில் வச்சுப்பாரு, ஆக்சுவலாக பட்டெக்ஸ் கீழே வச்சுப்பாரு ஓட்டும் போது. ஒரு ஹோட்டலில் தங்க போனார்னா உள்ளே நுழைஞ்சோடனே எல்லாருக்கும் 100 ரூபா கொடுத்துருவாராம். ஏன்னா போகும்போது கொடுத்தீங்கன்னா அடுத்த வாட்டி ஞாபகம் வச்சுக்க மாட்டான். முதல்ல கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை நல்லா கவனிப்பான். நான் இங்கே வரும்போது என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஐ நெவர் ப்ரிப்பேர்ட் மை ஸ்பீச். அப்படியே காப்பி அடித்தோம். முதல்ல ஒரு தியேட்டரில் எப்படி படமாக்குன்னு நம்ம சமூகத்துக்கு தெரியல. நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா மிஸ்கின் கோபம் வந்துடும். நான் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் யாரும் 100 வருடங்களுக்கு முன்னால் இருந்ததில்லை. ஐ எம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி டு பிகின் வித் வெரி வெரி ஸ்டர்ன் டோன். நம்ம சொல்லுவோம் எப்பயுமே பழசுடான்னு சொல்லுவோம். மலையாளிஸ் யாரும் பிச்சைக்காரன் அனுப்ப மாட்டான். ஏன்னா கொடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்புன்னுவான். நான் 2-3 இது கேட்டேன். ஒரு ரீரெக்கார்டிங் கேட்டேன். ரீரெக்கார்டிங் பண்ணுறதுக்காகவே பிறந்திருக்கேன் இளையராஜா. அவர் எனக்கு யூடிலி பேர். ஒரு சினிமா இல்லைன்னா நம்ம என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு எம்ஜிஆர், சிவாஜி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ நாசமாக போயிருக்கு.